தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, செய்தி மக்கள் தொடர்புத்துறை மற்றும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். அதன்படி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் நில அளவை பதிவேடுகள் துறையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 376 நில அளவர்கள் மற்றும் 100 வரைவாளர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை அமைச்சர் கே.ராமச்சந்திரன் உள்ளிட்ட முக்கிய அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் பல்வேறு பத்திரிகைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற 42 பத்திரிகையாளர்களுக்கு மாதந்தோறும் 12,000 ரூபாய் ஓய்வூதியம் பெறுவதற்கான ஆணைகளை வழங்கிடும் வகையில் 10 பத்திரிகையாளர்களுக்கு அந்த ஆணைகளை வழங்குகிறார். தமிழ்நாடு அரசின் செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பில் பத்திரிகையாளர்களுக்கு ஓய்வூதியமானது வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி கடந்த அந்த நலவாரிய கூட்டத்தில் 42 பத்திரிகையாளர்களுக்கு ஓய்வூதியம் அளிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில் அதில் அவர்களுக்கு வழங்கும் விதமாக 10 பத்திரிகையாளர்களுக்கு அந்த ஓய்வு பெற்ற பத்திரிகையாளர்களுக்கு ஆணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வழங்குகிறார். இதனைத் தொடர்ந்து தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பில் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம், நீலகிரி மாவட்டம் பந்தலூர், திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் ஆகிய வட்டங்களில் 7,000 மெட்ரிக் டன் கொள்ளளவில் 13 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 3 வட்ட செயல்முறை கிடங்குகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். மேலும் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், திருவண்ணாமலை, திண்டுக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் 332 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட உள்ள மேற்கூரை அமைப்புடன் கூடிய 10 நவீன சேமிப்பு வளாகங்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து அடிக்கல் நாட்டியுள்ளார். இதன்படி பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இன்றைய தினம் 3 துறைகளில் பல்வேறு திட்டப் பணிகளை தொடங்கி வைத்துள்ளார். விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.